போகிறவரும் பிதாவிடத்திலிருந்து புறப்படுகிறவருமாகிய சத்திய ஆவியாகிய தேற்றரவாளர் வரும் பொழுது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். சொன்னது யாரு? சொன்னது யாரு? இயேசு கிறிஸ்து. யார்கிட்ட சொன்னாரு? தன் சீஷர்கள்ட்ட சொல்றார். அவர் வரும் பொழுது அவர் அனுப்ப போகிறவர். யாருக்கு அனுப்ப போறாரு? அப்போஸ்தலர்கிட்ட அனுப்ப போகிறார், சீஷர்கள்ட்ட அனுப்ப போகிறார். நான் போன உடனே அவர் அனுப்புவார். அவர் அனுப்புனா அவர் என்ன செய்வாராம்? பரிசுத்த ஆவியானவரை சீஷர்கிட்ட அனுப்புனோன்னே அவர் சீஷர்களை என்ன செய்வாரு? அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். யார? இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுப்பார். யார் யாருக்கு சாட்சி கொடுப்பார்? பரிசுத்த ஆவியானவர் வந்து இயேசு கிறிஸ்துவை குறித்து ஜனங்களுக்கு அறிவிக்க ஆரம்பிப்பார். ஹalleluya. இயேசு கிறிஸ்து என்ன சாட்சி? இயேசு கிறிஸ்து என்ன சாட்சி? அவர் இந்த பூமியிலே அடிமையாக வந்து நியாயப்பிரமாணம் உட்பட்டவராக வந்து சட்டத்துக்கெல்லாம் ஏற்று ஒரு தப்புமே இல்லாம எல்லாவற்றையும் நிறைவேற்றி, தேவன் சொன்ன எல்லாவற்றையும் நிறைவேற்றி அவர் மனித பாவத்தை சுமந்து தீர்த்தார். அதை இருக்கிறது பரிசுத்த ஆவியானவர் எடுத்து உரைக்கிறார். ஹalleluya. அப்ப ஒரு ஊழியக்காரர் பரிசுத்த ஆவியானவர் ஊழியக்காரர்கிட்ட பேசுறார். நீங்க எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஊழியக்காரரோடு பேசுறது பரிசுத்த ஆவியானவர் பேசுறாருன்னு எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா அவர்கள் இயேசு கிறிஸ்துவை முன்னிறுத்துவார்கள். ஹalleluya. ஒரு சபையில நீங்க கேட்கிற சத்தியத்துல சபையில இயேசு கிறிஸ்துவை குறித்து முன்னிறுத்துகிறார்கள் என்றால் அதை பரிசுத்த ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார் என்று நீங்க விசுவாசிங்க. ஹalleluya. ஆமென். அப்போ அதுக்கு முன்னாடி அவங்க எப்படி இருக்கிறாங்க? இயேசு சீஷர்களுக்கு சொல்றார். எப்படி சொல்றாரு? பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவருமாகிய சத்திய ஆவியாகிய தேற்றரவாளர் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். அப்போ இதுவரைக்கும் அவங்க மேல என்ன செய்யல? பரிசுத்த ஆவியானவர் மறுரூபமாக்கப்படல. ஊதுவார், இயேசு ஊதுவார், அற்புதம் செய்யும்படிக்கு ஊதுவார். ஆனால் அனுப்பப்பட்டவராக வரல. அவர் சொல்ல நான் போன வருவார் சொல்றாரு. அப்ப அதுக்கு முன்னாடி எப்படி இருக்காங்கன்னா அவங்க மாம்சத்துக்குரியவங்களா இருக்காங்க. மாம்சத்துக்குரியவங்களா இருக்காங்க. அப்போ மாம்சத்துக்குரியவங்க பரிசுத்த ஆவியானவர் மேல வீட்டறையில வருகிறார். வந்ததுக்கு பிறகு யாரை குறித்து சாட்சி கொடுத்தாங்க? நீ அப்போஸ்தலர்கள் எங்கேயும் பாருங்க, இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் சாட்சி கொடுப்பாங்க. சட்டத்திட்டத்துல சாட்சி கொடுக்க மாட்டாங்க. நியாயப்பிரமாணத்தை குறித்து சாட்சி கொடுக்க மாட்டாங்க. இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுப்பாங்க. அவர்தான் விடுதலை, அவரால் நித்திய ஜீவன், அவரால் நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம், அவரால் நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம் என்று அவரை குறித்து தான் சாட்சி கொடுக்க முடியும். அப்படி உபதேசம் தான் பரிசுத்த ஆவியானவர் பேசுகிற உபதேசம். ஹalleluya. இயேசுவை முன்னிறுத்தாம தன் சுய பக்தியை முன்னிறுத்துகிறது பரிசுத்த ஆவியானவர் பேசுகிற வார்த்தை இல்லை. ஹalleluya. அது மாம்சத்துக்குரிய பக்தியை பேசும். உலகத்தின் மனுஷன் நீங்க கிறிஸ்துவை விட்டுருக்கிறா எந்த மதத்தை பாருங்க என்னதான் சொல்லுது? அவர்களுடைய தெய்வத்தின் மேல் பக்தியாக இருக்கணும். அவர்கள் தெய்வத்தை வணங்க வேண்டும். அவர்கள் தெய்வம் என்ன சொல்லுறது கீழ்ப்படிய வேண்டும். இதுதான் உலகமும் சொல்லுது. உலகம் தான் சொல்லுது. நான் அன்னைக்கு ஒரு வேற மதத்துல ஒரு பிரசங்கத்தை கேட்கிறேன். கிறிஸ்துவ மதம் இல்ல, வேற மதத்துல பிரசங்கம். இங்க என்னத்த சொல்ல சட்டத்திட்டத்துல சொல்றாங்களோ அதை அங்கேயும் சொல்றாங்க. தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியலன்னா உனக்கு என்ன வரும்? பாம்பு வரும் அப்படிங்கிறாங்க. அப்போ அதுதான் இங்க அதெல்லாம் அப்பா சொல்லி அதை பேசல. ஏன்னா உலகத்துல அதாவது இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்காதவனுக்குள்ள என்ன இருக்குது? பாவம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறவர்கள் பாவத்தை விட்டு நீங்களாக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு பாவத்தை குறித்து பேசுவதில்லை, கிறிஸ்துவின் நீதியை குறித்து பேச வேண்டும், கிறிஸ்துவின் சாட்சியை குறித்து பேச வேண்டும். ஹalleluya. அடுத்த வசனம் பாருங்க. அவர் அப்படி சொல்லிட்டு அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார் என்று சொல்லிட்டு சீசர்கள் வந்து மறுபடியும் ஒன்று சொல்றார். நீங்களும் ஆதி முதல் என்னோடு இருந்தபடினால் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். ஹalleluya. அப்போஸ்தலரை பார்த்து என்ன சொல்றாரு? ஆதி முதல் நீங்க என்னோடு இருக்கிறபடினால
நீங்கள் எனக்கு சாட்சியாக இருப்பீர்கள். அப்போ அதுதான் அப்போஸ்தலர் உயிர்த்தெழுதலை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்போ என்னை குறித்து சாட்சி கொடுப்பான்னு சொல்லப்பட்ட அந்த வார்த்தை முதல்ல அது யாருக்கு வெளிப்படுத்தப்பட்டுச்சு? பவுலுக்கு வெளிப்படுத்தப்பட்டுச்சு. நீங்க கலாத்தியர்ல படிச்சீங்கன்னா தெரியும். அவர் முதலாவது தன் குமாரனை குறித்து பேசுவதற்கு என்னை அவர் வெளிப்படுத்த சித்தமா இருந்த பொழுது பவுல் கலாத்தியர்ல எழுதியிருப்பார். என்னை குறித்து அவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து என்னிடத்தை சொல்லுவதற்கு சித்தமா இருந்த பொழுது நான் அப்போஸ்தலர்களை போகல. நான் மாம்சத்தின்படி நான் யோசிக்கல. சீனாய் மலையில போய் தனித்து இருந்து சில ஊழியர்கள் சொன்னாங்க கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷம் தனிமையில இருந்து அவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்னதை வந்து பவுல் எழுதியிருக்கிறார். அப்படி சொல்றாங்க. சீனாய் மலையில முதல்ல சீனாய் மலையில என்ன கொடுக்கப்பட்டுச்சு? நியாயப்பிரமாணம். மோசே மூலமா நியாயப்பிரமாணம் சீனாய் மலையில தான் கொடுக்கப்பட்டுச்சு. இப்போ இயேசு கிறிஸ்துவை குறித்து வெளிப்படுத்த பிதா சித்தமா இருந்த பொழுது பவுல் வந்து அப்போஸ்தலர்கிட்ட போகல, மறுபடியும் சீனாய் மலைக்கு போனார். அங்க போய் காத்திருந்து அவர் பெற்று கொண்டுதான் நிருபங்களை எழுதுகிறார். இயேசு கிறிஸ்துவை குறித்து ஆவியானவர் சொன்னதை எல்லாம் எழுதுகிறார். அங்க எல்லாம் நீங்க பாருங்க, இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் மகிமைப்படுத்தும். சட்டத்திட்டங்களை குறித்து பேசப்படாது, நியாயப்பிரமாணத்தை குறித்து பேசப்படாது, அவரை குறித்து தான் பேசப்படும். ஹalleluya. அத சொல்றாரு, நீங்க அவர் அனுப்பும் பொழுது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். நீங்களும் ஆதி முதல் என்னுடனே கூட இருந்தபடினால் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அப்ப அப்போஸ்தலருடைய சாட்சி எப்படி வந்துச்சு அப்படின்னா, சீசருடைய சாட்சி எப்படி வந்துச்சுன்னா, இயேசு கிறிஸ்துவை பார்த்ததுனால சாட்சியா இருந்தாங்க. அவர் மரித்து உயிரோடு எழுந்ததுக்கு நாங்கெல்லாம் சாட்சி என்றவர்கள் சாட்சி கொடுத்தாங்க. ஏன்னா ஒரு கண்களினால் பார்த்தார்கள். அவர் எடுத்துக் கொள்ளப்பட்டது எல்லாமே அவர் பார்த்தார்கள், அதை சாட்சி கொடுத்தாங்க. ஆனா பவுல் பார்க்கல, விசுவாசித்தான். ஹalleluya. இவர்கள் பார்த்து சாட்சி கொடுத்தாங்க. அப்போஸ்தலர்கள் தன் கண் முன்னால பார்த்து சாட்சி கொடுத்தாங்க. பவுல் வந்து விசுவாசித்து சாட்சி கொடுத்தான். எது பெரிதானது? அதான் இயேசுவர் கண்டு விசுவாசிப்பதை விட காணாம விசுவாசிக்கிறவன் பெயர் பெற்றவன். ஹalleluya. நீ அப்போஸ்தலர்கள் கண்டாங்க, விசுவாசிச்சாங்க. தன் கண் முன்னால அற்புதம் நடப்பதை கண்டாங்க. இவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசித்தார்கள். தண்ணீரை திராட்சைரசமாய் மாற்றினதை கண்டார்கள். இவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசித்தார்கள். ஆனால் பவுலோ இதையுமே பார்க்கல. இயேசு கிறிஸ்து கூடவே அவன் இல்லை. இயேசு கிறிஸ்துவை குறித்து எதுவுமே தெரியாது. ஆனா தரிசனத்துக்கு அங்க போகும் பொழுது இயேசு கிறிஸ்து அவங்களை சந்திச்சு தரிசனத்தை சொல்லும் பொழுது அவன் விசுவாசிக்க ஆரம்பிக்கிறான். அவனுக்கு வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறது. ஹalleluya. காணாமல் விசுவாசித்தவர் பவுல். ஆமென். கண்டு விசுவாசித்தவர்கள் சீசர்கள். காணாமல் விசுவாசித்தது பவுல். ஆமென். இவங்க விசுவாசத்தை விட அவங்களுக்கு விசுவாசம் அதிகம். நல்லா பவுல் உண்மை, எல்லாரை விட நான் அதிகமா பிரயாசப்பட்டேன். அதிகமா நான் நினைச்சேன், பிரயாசப்பட்டேன். ஏன்? அவரை அறிவுக்கு நான் அதிகமா பிரயாசப்பட்டேன். அவர் கல்யாணம் முடிக்காம கூட இருந்தது கூட நான் நினைக்கிறேன் அதுக்காகதான் நினைக்கிறேன். ஹalleluya. அவர் ஒருத்தர சொன்னாரு, பேதுரை போல எனக்கும் ஒரு ஸ்திரியை கூட்டிட்டு போக தெரியாதா? எனக்கு அது அல்ல, எனக்கு அந்த அளவு இல்லை. எனக்கு இயேசு கிறிஸ்து குறித்து பேச வேண்டும். அவர் இப்படி எனக்கு வெளிப்படுத்தப்பட்டதை பேச வேண்டும். அதை நான் பேசாவிட்டால் எனக்கு ஐயோ. ஏன்னா எல்லாவற்றையும் இயேசு செய்து முடித்தார். செய்து முடித்ததோட அப்படியே நிறுத்தி இருந்தா ஏதாவது தெரியுமா? யாருக்கும் தெரியாது. இயேசு கிறிஸ்து செய்து முடித்தார். செய்து முடித்ததை பவுல் வெளிப்படுத்த ஆரம்பித்தார். ஹalleluya. உலகமெங்கிலும் சொல்ல ஆரம்பித்தார். ஆமென். அதனாலதான் நாம் இந்த வார்த்தை எல்லாம் நமக்கு கிடைச்சனாலதான் நம்ம நினைக்கிறோம், இதை படிச்சு நம்ம நினைக்கிறோம், பெற்றுக்கொள்கிறோம். இதெல்லாம் வெளிப்படுத்துறதா அந்த கண்டுக்காம எழுதாம விட்டுதான் நாம இருக்காது. ஹalleluya. நாம் இப்படி தேவரை அறியக்கூடிய அறிவாக இருக்காது. அப்ப எவ்வளவு ஏகம் அணிக்காம பாருங்க. நீங்க அதே 14 பாருங்க. 9 படிக்க 14:9. அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும் அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினால் என்னத்தை குறித்தும்
பாவத்தை குறிக்கும். அப்ப இயேசு கிறிஸ்துவ விசுவாசிகள் அப்படி எது இருக்கும்? பாவம் இருக்கும். ஹalleluya. நான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டேன், பாவத்தை எல்லாம் அவர் சுமந்து தீர்த்திருக்கிறார். இன்னைக்கு நான் வேறு புதிய சிருஷ்டியாக இருக்கிறேன். பழைய மனுஷன் அவரோடு கூட மரித்துட்டேன். இப்ப இந்த புது சிருஷ்டியில பழையவைகள் ஒன்றும் இல்லை, எல்லாம் ஒழித்து போயிட்டு என்று நாம் விசுவாசித்தால் நம்முடைய என்ன இருக்காது? பாவம் இருக்காது. ஹalleluya. பாவம் இருக்காதுன்னா அடுத்தவ என்ன வராது? பாவத்துக்கு முன்னாடி எதுவுமே நமக்கு நினைச்சாது வராது. யாருக்கு வராது? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவங்களுக்கு தான் வராது. ஆமென். நான் கிறிஸ்தவனை சொல்லிக்கிட்டு அவருடைய வார்த்தை எனக்காக எல்லாம் செஞ்சாங்கிறத நம்பாம, நான் புது சிருஷ்டிக்கிறத நம்பாம, நான் ஆவிய மறுபடியும் பிறக்கப்படுகிறார் என்பதை நம்பாம, நானும் கிறிஸ்தவன் தான், நானும் சர்ச்சுக்கு போறேன், நானும் பைபிள் படிக்கிறேன், நானும் ஜெபம் பண்றேன் அப்படி சொன்னாலும் அவன் யாருதான்? மாம்ச மனிதன் தான். மாம்ச மனிதனோட என்ன செயல்பட்டு இருக்கோம்? பாவம் செயல்பட்டு தான் இருக்கும். ஆனால் மறுபடியும் பிறந்தவர்களுக்குள்ளோ பாவம் செயல்பட முடியாது. ஆவியில் பிறந்தவர்களுக்கு பாவத்திலிருந்து நீங்களாக்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவர்கள். ஆமென். நீங்கள் இந்த உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவர்கள். இதை விசுவாசிக்கிறவர்களுக்கு தான் பாவம் இருக்காது. இயேசு விசுவாச பாவம் இருக்காதுன்னா பிசாசு தான் இயேசுவை தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லிச்சு. இந்த பாவம் எல்லாமே இருக்குது. ஹalleluya. பாவத்துக்கு தலைவனா இருக்கான். அவங்களுக்கு கூட தெரியும் இது இயேசு கிறிஸ்து தெரியும். என்ன விசுவாசம்? நான் மறுபடியும் இயேசு கிறிஸ்துவால் தான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன். நான் பழைய மனுஷனுக்குள்ள ஆதாம் வம்சத்தை இல்லை, நான் புது சிருஷ்டி. இந்த தன்மையை வரும்பொழுதுதான் நமக்கு ஆவி நன்மை செயல்பட ஆரம்பிக்கும். இந்த தன்மையை வரும்பொழுதுதான் இந்த சுவிசேஷத்தை நீங்கள் விசுவாசிக்க ஆரம்பிப்பீர்கள். இல்லாம இந்த சுவிசேஷத்தை எல்லாரும் இங்க நிறைய பேர் இந்த சுவிசேஷம் சொல்லி வந்தாங்க, கேட்க மாட்டாங்க. ஏன்? அவர்கள் மாம்சத்துப்படி தேவனை தேடிக் கொண்டிருக்கிறாங்க. மறுபடியும் பிறந்திருக்கிறதை அவங்களை ஏற்றுக்கொள்ள முடியல. நான் புது சிருஷ்டிக்கிறதை அவங்களை ஏற்றுக்கொள்ள முடியல. அதனால அவங்களுக்குள்ள பாவ தன்மைகள் வேலை செஞ்சு கொண்டிருக்கிறது. அதனால அவங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் வருது, வேதனை வருது. அதனால அவங்க சொல்றாங்க கிறிஸ்துவனாலே பாடுதானே. இது ஒரு விதமாக வஞ்சிக்கப்படுகிறார்கள், ஏமாற்றப்படுகிறோம். வசனம் தெளிவா இருக்கணும். ஆமென். சரி, நீங்க 16வது அதிகாரத்துல நீங்க 13 படிக்கல, 13 14 படிச்சு முடிச்சிடலாம். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் நாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். சீசர்கள் சொல்றார், வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். வரப்போகிற காரியம் ஒன்று இருக்கிறது, அதை குறித்து தான் நமக்கு நிருபங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. ஹalleluya. வரப்போகிற காரியங்கள் இயேசு மரித்தவுடனே சிலுவையில் எல்லாம் முடிந்தது என்று நிறைவேற்றின உடனே ஒரு பெரிய மாற்றம் பூமியிலே வரப்போகிறது என்பதை அவர் அறிந்திருந்தார். ஆதாமில் மரித்தவர்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் பிழைக்கப் போகிறார்கள் என்று அறிந்திருந்தார். அதைத்தான் ஆவியானவர் வரப்போகிற காரியங்களை அவர் வெளிப்படுத்துவார். ஹalleluya. அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் நாம் கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். வரப்போகிற காரியங்கள் அதுதான். ஹalleluya. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததற்கு பிறகு அங்க நடக்கப்பட்டது எல்லாமே அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு அப்போஸ்தலர் நாட்களில் அதுக்கு பிறகு நடக்கிறது எல்லாமே வரப்போகிற காரியங்கள். இப்ப நடக்க போட்டிருக்கு இதெல்லாமே வரப்போகிற காரியங்கள் தான் நமக்கு ஆவியானவர் எழுதி கொடுத்திருக்கிறார். இந்த நிருபங்கள் எல்லாமே யார் மூலமா எழுதப்பட்டது? ஆவியானவர் மூலமாக ஆவியிலே நிறைந்து மனிதர்கள் எழுதினார்கள். ஆவியானவரால் எழுதப்பட்டது. ஹalleluya. அப்போ அடுத்த வசனத்துல பாருங்க 14. அவர் என்னுடையதில் எடுத்து பாருங்க, இயேசு அவர் என்னுடையதிலிருந்து உங்களுக்கு அறிவிப்பதினால் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். ஹalleluya. உங்களுக்கு புரியுற மாதிரி படிக்க பாருங்க. இயேசுவிடத்திலிருந்து எடுத்து உங்களுக்கு கொடுக்கிறபடினால் இயேசுவை மகிமைப்படுத்துவார். பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார்? இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுப்பார். இயேசு கிறிஸ்துவிலிருந்து எடுத்து அவரை மகிமைப்படுத்துவார். ஆமென். நம்ம பேசின வார்த்தை கிறிஸ்துவையே மகிமைப்படுத்தும். ஹalleluya. கிறிஸ்துவினால்
சுய சக்தி குறித்து பேசுவதில்லை, சுய பக்தி குறித்து பேசுவதில்லை. நான் என்னை அனுப்பினவரை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. என்னை அனுப்பினவரை குறித்து பேசுகிறேன் வழிய என்னை குறித்து பேசுவதில்லை. என்னுடைய ஞான தன்மைகள், என்னுடைய காத்திருப்புகள், என்னுடைய ஜெபங்கள், என்னுடைய விசுவாசங்கள் என்னை குறித்து நான் பேசுவதில்லை. என்னை அனுப்பினவரை குறித்து பேசுகிறேன். அதைத்தான் பரிசுத்த ஆவியானவர் செய்கிறார். ஆமென். அப்ப பாருங்க, அவர் என்னுடையதை எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துவார். நீங்க சில திருச்சபையில போய் நீங்க சுவிசேஷத்தை கேளுங்க, வார்த்தை ஒரு அரை மணி நேரம் பேசுறாங்கன்னா ஒரு 20 நிமிஷம் வேற சொந்த கதைகள், நம்ம சொந்த பக்தி, சொந்த கிரியைகள், சொந்த காரியங்கள் இப்படித்தான் பேசப்படும். அங்கே இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தாது. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் அவரை குறித்து மகிமைப்படுத்துவார். அடுத்தபடியே பரிசுத்த பிதாவினால், பிதாவுடைய யாவும் என்னுடையவைகள், அதனாலே அவர் என்னுடையதை எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்று. ஹல்லேலூயா. பிதாவுடைய யாவுமே யாருடையதான்? இயேசு கிறிஸ்து. அவர் ஒன்றா இருக்கிறார். ஆமென். அதனால என்னுடையது ஒண்ணு நீங்க நினைக்க கூடாது. இயேசு குறித்து பேசாம பிதாவை குறித்து பேச மாட்டார் அப்படி இல்லை. இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசினாலும் அது பிதாவை குறித்து தான் பேசப்படுகிறது. ஹல்லேலூயா. அவர்கள் எப்படி ஒன்றா இருக்கிறார்களோ, பிதாவும் இயேசுவும் எப்படி ஒன்றா இருக்கிறார்களோ, அப்படித்தான் நாமும் இயேசு கிறிஸ்துவும் ஒன்றா இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். நீங்க படிச்சு 17 அடுத்த அதிகாரத்தில் நீங்க படிச்சு பார்த்தா தெரியும். ஒன்றா இருக்கிறது போல் நாங்கள் ஒன்றா இருக்க விரும்புகிறோம் சொல்லப்பட்டிருக்காங்க. அப்போ மகிமைப்படுத்துவதை நீங்க நல்லா பார்க்கணும். உங்கள் ஒரு சுவிசேஷத்தை கேட்கிறீங்கன்னா அங்க இயேசு கிறிஸ்து மூலமா மீட்கப்பட்டதை பேசப்பட வேண்டும். அதுதான் நமக்கு பலத்தை கொண்டு வரும். அதுதான் நமக்கு என்ன செய்யுது? வளர்ச்சியை கொண்டு வருகிறது. ஆவியில உள்ளவர்களுக்கு அவருடைய வார்த்தை குறித்து பேசப்படணும். இயேசு என்னுடைய வார்த்தையோ ஆவியும் ஜீவனுமாக இருக்கிறது. அப்ப ஜீவனுடையவர்கள் யார் அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களே பாவம் இருக்காது, அவர்கள் ஜீவன் இருக்கும். அவர் மாம்ச தன்மையில இல்லை, அவர் ஆவி தன்மை உடையவர்கள். அவர் பழைய சிருஷ்டி இல்லை, அவர் புது சிருஷ்டி உடையவர்கள். உங்கள் ஆதாமின் வம்சம் இல்லை, உங்கள் கிறிஸ்துவின் வம்சத்தினுடையவர்கள். இப்படிப்பட்டவர்கள் தான் இந்த உலகத்தை செய்திருப்பார்கள். ஏன்னா அவர் உலகத்தாரன் இல்லாத போல நாமளும் உலகத்தாரா அல்ல. ஹல்லேலூயா. உலகத்தாரா நம்ம அல்லனா உலகத்தின் அதிபதிக்கு நம்மிடத்துல வேலை இல்லை. சொல்லுங்க, நான் உலகத்தாரன் அல்லன்னு சொல்றாங்க. உலகத்தின் அதிபதிக்கு என்னிடத்துல வேலை இல்லை. ஆமென். நீங்க உலகத்துக்குரியவனா உங்கள்ட்ட வேலை உண்டு. எதையாவது மாற்றுவான், எதையாவது செய்வான், துக்கத்தை கொண்டு வருவான், வேதனையை கொண்டு வருவான். நீங்க உடனே சொல்லுவீங்க, கிறிஸ்துவினால வாழ்க்கை இருக்கிறேன். கிறிஸ்துவினால இல்ல, அறியாமையினால் அழிக்கப்பட்டிருக்கிறீங்க. சத்தியத்தை அறிவது நீங்கள் விடுதலையாக்கப்படுவீர்கள். ஆமென். அதாவது சத்தியத்தை அறிவது சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அதனால இந்த அறிவு ரொம்ப முக்கியம். ஆமென். அப்படிங்க இதெல்லாம் நீ கேட்டுட்டு போனதை விட்டுறக்கூடாது. நான் சொல்றேன், தியானம் கொண்டு வரணும். போர்டு பண்ணீங்கன்னா நீங்க படிக்கிறதுல மறுபடியும் நீங்க நாளைக்கு லைட்டா மறந்துமாங்க. அப்படி நீங்க பைபிள்ல லைட்டா எடுத்து பார்த்து வைங்க. மனசுல அந்த மனசுல வந்துடும், நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு என்ன வந்துடும். ஹல்லேலூயா. கொஞ்சம் நீங்க உலகத்துல போனத இந்த உலக தன்மை கொஞ்சம் வரும்போது நீங்க இங்க நினைச்சுக்குவீங்க, இல்ல நான் அப்படிப்பட்டவன், நான் ஆவி தன்மையில இருக்கிறேன், நான் ஆவிக்குரியவனா இருக்கிறேன் உணர்வு உங்களுக்கு வந்துடும். ஆமென். இல்ல நீங்க இப்படியே வச்சுட்டு என்ன வார வெள்ளிக்கிழமை பார்த்துக்கலாம், ஞாயிற்றுக்கிழமை பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்க உலகத்துக்குள்ளே இருந்தீங்கன்னா நீங்க ஆதி மனிதனை சொன்னாலும் குழந்தையா தான் இருக்கீங்க. உலகத்துக்கு உங்களுக்கு ஒரு வித்தியாசம் இருக்காது. உலக மனிதன் எப்படி சிந்திக்கிறாரோ அப்படிதான் சிந்திப்பீங்க. உலக மனிதன்